Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th Maxல exercise 2.3ல 7th sum பார்க்கலாம். A window is in the form of trapezium whose parallel sides are 105 cm and 50 cm respectively, and the distance between the parallel sides is 60 cm. Find the cost of the glass used to cover the window at the rate of rupees 15 per 100 square centimeter. ஓகேங்களா? என்னங்கம்மா கொடுத்துருக்காங்க? 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்களா? பேரலல் சைட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 105 சென்டிமீட்டர் அண்ட் 50 சென்டிமீட்டர். அப்போது ஏ வந்து 105 எடுத்துக்கலாமா? 105 சென்டிமீட்டர் அண்ட் பி வந்து 50 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஹைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஹைட்டு. ஸோ அப்போ ஹைட்க்கு வந்து நம்ம 60 சென்டிமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சம்முக்கு போயிடலாம். ஏ ஈக்குவல் டு, அதாவது ட்ரெபீசியத்தோட ஏரியா half into h into a plus b square units. ஸோ half into hக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 60 into a 105 plus b 50. ஓகேங்களா? ஸோ half into 60 into 105 plus 50 என்ன வரும்? 155. ஓகேவா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 3 2s are 6, 0. ஓகேங்களா? இப்போது 30ஐயும் 155ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 155ஐயும் 30ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம 0 மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 5 3s are 15க்கு 5 ரிமைனிங் 1, 5 3s are 15 + 1 16க்கு 6 ரிமைனிங் 1, 3 + 1 4. ஸோ 0 மறக்காமல் சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு ஏரியா கிடச்சாச்சு. என்ன கிடச்சிருக்கு? 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? The cost of the glass to cover the window was 100 square centimeter. அதுக்கு rupees 15. சரிங்களா? 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு rupees 15 ஆகுது. ஓகேங்களா? அப்போ 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு தான் 15 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை 4650ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 15 டிவைடட் பை 100. ஓகேங்களா? 15 டிவைடட் பை 100 போட்டுட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கிடைக்கும். அதே என்ன நமக்கு 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரே ஸ்டெப்பில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா தனித்தனி ஸ்டெப்பில் செஞ்சோன்னா நமக்கு பாயிண்டில் வருது ஆன்சர். அதனால நான் ஒரே ஸ்டெப்பில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 0க்கு 0 நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஓகே, 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 கீழே ரிமைனிங் வந்து கீழே 10 இருக்குது நமக்கும். அதை அப்படியே வச்சுட்டு 15 465ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 1 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். 465ஐ 15ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 5s are 25, 5க்கு 5 ரிமைனிங் 2, 6 5s are 30 + 2 32க்கு 2 ரிமைனிங் 3, 4 5s are 20 + 3 23. நெக்ஸ்ட்டு 1 5 is 5, 1 6 6 4, 5 7 9 6. ஓகேங்களா? நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 6975 ருபீஸ். கீழே 10 இருக்குது இல்லையா? அதனால ஒரு 0 தானே இருக்குது. 10க்கு வந்து ஒரு 0. அதனால நமக்கு ஆன்சர் கூட ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 697 ருபீஸ் 50 பைசே. சரிங்களா? 50 பைசே. ஸோ 0.5 இருக்கிறதுனால 15 நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அல்லது 697.5 ருபீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? 100 ஸ்கொயர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் 100ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கிடைக்கும். அதை 4650ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் செலவாகுது அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 10 இங்கே வச்சுட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஆன்சரில்
இங்கே 10 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டேன். சரிங்களா? இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மெத்தட். ஸோ இது புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.